ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர்லேயும் வெயில் சும்மா அடிச்சு கொளுத்துது. சம்மர் லீவ் வேறு விட்டாச்சு. இந்த வெயிலில் ஜில் கிளைமேட் எங்கே இருக்கும், அது கூட்டம் இல்லாமல் இருக்கிற இடம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது இடமாவும் இருக்கணும் அப்படின்னு தானே தேடிட்டு இருக்கீங்க. வாங்க அந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. எனக்கு கண்ணு வேற கூசுது. சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். அடி தடி வா இதாங்க. அகில் சாரி. நீ எதுக்கு ஓடுறீங்க? இந்த தடவை வெயில் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாற 105 110 டிகிரி டெய்லி அடிச்சிட்டு இருக்கு. வெயில் உஷ்ணம் தாங்க முடியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த 2 இடத்துல மட்டும்தாங்க பகலில் வெயில் கம்மியாகவும் நைட்டில் குளிராகவும் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் வெயில் பயங்கரமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான மூணாறில் கூட பார்த்திங்கன்னா வெயிலாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கே மரங்கள் இருக்கிறனால வெயில் கொஞ்சம் குறைவு. மேகமலை, ஏற்காடு, அது மாதிரி இப்போ வால்பாறை எல்லா பிளேஸ்லையும் இதே நிலமை தான் இப்போ இருக்குது. இப்போதைக்கு ஊட்டி கொடைக்கானல் போகணும்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா கூட்டம் அங்கே அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் தேதியிலேருந்து வேறு பாஸ் வேறு எடுக்கணும். அதிகப்படியாக வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்த தான் இந்த நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. என்னங்க ரொம்ப இருக்கிறேன்னா இல்லைங்க, ஒரு நாட்டு நடைமுறையும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு தான். சரி வாங்க மேட்ருக்கு வரேன். இப்போ சொன்ன பிரச்சனைலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான இடம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு இடம் நிஜமாவே இருக்குங்க. அதுதாங்க கொழுக்குமலை. ஆமாங்க, தேனி மாவட்டத்தில் இருந்தாலும் மூணாரோட ஹார்ட்டாக தான் வந்து இதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. மூணாருக்கு டூரிஸ்ட் வர எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னா கேரளாவோட சூரியநெல்லி வழியாக தாங்க போகணும். போடிமெட்டிலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் சூரியநெல்லி இருக்குது. அங்கேருந்து கொழுக்குமலைக்கு 7 கிலோமீட்டர். கொழுக்குமலையில் ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர சூரிய உதயம் தாங்க. சூரியநெல்லியில் தங்குறதுக்கு வந்து விடுதிகள்லாம் இருக்குது. அங்கேருந்து அதிகாலை எழுந்திரிச்சு ஜீப்பில் கொழுக்குமலைக்கு போய் சூரிய உதயத்தை பார்க்கலாம். ஆனால் அப்படி போகிறதுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கலைங்க. கவர்மெண்ட் பெர்மிட் பண்ண சில ஜீப்புகளுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 6 பேர் அலோவ் பண்ணுவாங்க. ஜீப் ரெண்ட் வந்து வார நாட்களில் 2300, வீக்கெண்டு அதாவது சனி ஞாயிறில் வந்து 2600. இதில் வந்து 300 வந்து கவர்மெண்ட் என்ட்ரி ஃபீஸை எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் வந்து ஜீப் டிரைவர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சூரியநெல்லியில் இருக்கிற இடுக்கி மாவட்ட சுற்றுலாத்துறை ஆஃபீஸில் போய் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. இப்படி போகிறதுக்கு டெய்லி வந்து 160 ஜீப்பு கொழுக்குமலைக்கு போயிட்டு வருது. அது மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா சூரியநெல்லியிலேருந்து கொழுக்குமலைக்கு போகிற ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். கொழுக்குமலையில் சிங்கப்பாறையில் தான் சூரிய உதயத்தை பார்க்கணும். ஆனால் வந்து இதுக்கு வந்து காலையில் அதிகாலை 4:30 to 5:30 மணிக்குள்ளே போகணுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் சூரிய உதயத்தை பார்க்குறது வந்து செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து குளிர் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 18 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இதை தவிர அங்கேயே தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற டென்ட் கேம்ப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணணும். கொழுக்குமலை அடிவாரத்தில் இருந்து கொஞ்சம் மலையேறி ட்ரெக்கிங் போனால் குரங்கணி, அப்புறம் டாப் ஸ்டேஷன், போடிமெட்டு அப்படின்ற போன்ற டூரிஸ்ட் பிளேசஸையும் பார்க்கலாம். மேலும் உலகிலேயே மிக உயரமான இடத்துல அமைந்திருக்க டீ ஃபேக்ட்ரி ஒன்று அங்கே இருக்குங்க. அங்கேயும் வந்து நீங்கள் போய் அங்கேயும் போய் சுற்றி பார்க்கலாம். அந்த ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி ஃபீஸை பார்த்தீங்கன்னா 900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி கொழுக்குமலை டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை விட கொஞ்சம் அதிகமான குளிராக தான் இருக்கும். அதாவது என்னென்னா இந்த சம்மரில் பகலில் 25 டிகிரி செல்சியஸும் நைட்டில் வந்து 16 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இங்கே வந்து மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொடைக்கானலை விட கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் என்னங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த கொழுக்குமலைக்கு ஒரு விசிட்டை போட்டுற வேண்டியதானே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.